மாப்பிள்ள, என் மருமக பண்ண தப்புக்கு நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறேன் மாப்பிள்ள. ஆமாம் மாப்பிள்ள, ஏதோ ஆத்திரப்பட்டு அவசரத்தில் வார்த்தையை விட்டுட்டா. இது எங்களோட முடிச்சிருக்கணும். உங்கள் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தது தப்பு தான். அவசரம் கொடுக்க பொறுமையாரடின்னு எம்பிட்டோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவள் கேட்க மாட்டேங்கிறா. நீ கவலையில் தானே எம்பிட்டு பிரச்சனையும். மச்சான், நீங்க வேற மச்சான். எனக்கு அனிதா மேல எந்த கோபமும் கிடையாது. அது மட்டும் யாரு? அடுத்த வீட்டு பிள்ளையா? நம்ம வீட்டு பிள்ளை தானே. அது யாருக்காக பேசுது? உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் தானே பேசுது. நியாயமா பார்த்தா அந்த பிள்ளை பேசுனதுல எந்த தப்பும் கிடையாது. பேசுற விதம் தான் கொஞ்சம் சரியில்லை. எல்லாத்தையும் எடுத்தவங்க ஒருத்தவங்க பேசுது. ஆனா பேசுறதுக்கு ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லை மாப்பிள்ள, சம்மதியம்மா. ஊர் உலகத்தில் நடக்காத ஒன்றும் கேட்கலையே. எல்லா இடத்துலையும் சகஜமாக நடக்கிறது தானே. மூத்த பிள்ளைக்கு எம்பிட்டு நகை போட்டணும் அதே தானே இளைய மகளுக்கும் கேட்பாங்க. இது ஊர் உலகத்தில் நடக்கிறது தான். ஆனால் இதுக்கு இம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்திருக்க தேவையில்லை. அத்தை, நானா மல்லிகாவை பிடிச்சி விரும்பி கட்டிக்கிட்டு வந்தேன். நான் 1 பவுன் கூட வேணான்னு சொல்லி தானே கட்டிட்டு வந்தேன். 20 பவுன் நீங்களா போட்டிங்க உங்க மகளுக்கு. இன்னைக்கு வரைக்கும் நான் ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டிருப்பேனா? ஐயோ மாப்பிள்ள, நீங்க என்கிட்ட ஒன்றும் கேட்டதில்லை. என் பொண்ணையும் தங்க மேலே வச்சிருக்கீங்க. என்ன தாண்டி மல்லிகாக்கு நகை கேட்கவோ, பவுன் கேட்கவோ, பணம் கேட்கவோ, எது கேட்கவும் யாருக்கும் உரிமை கிடையாது. கட்டினவன் நான் இருக்கேன் அவளை காலம் ஃபுல்லாக வச்சு காப்பாத்துறதுக்கு. எதை பற்றியும் யோசிக்காதீங்க. மல்லிகா, நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. சரிங்க. கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? சீக்கிரம் வந்துருங்க. மல்லிகை கடை வரைக்கும் போய் சோடா 2 பாட்டில் வாங்கி வைக்கிறேம்மா. சரிங்க. மல்லிகா, என்னால உனக்கு எம்பிட்டு சிரமம் பத்தியா? இம்மா, எனக்கு ஒண்ணுமே சிரமம் இல்லம்மா. நீ வேற எனக்கு நீ சொல்லாம இருந்ததான் கொஞ்சம் வருத்தம். என் அத்தை கேட்டோன்னு நீ என்கிட்ட எல்லாம் வந்து சொல்லியிருக்கணும். தேவையில்லாம போய் இது அண்ணன்ட்ட சொல்லி அண்ணன் மனசு கஷ்டப்பட்டு மதனி கோவப்பட்டு இதெல்லாம் தேவையா சொல்லு. எதா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லுவதானே. இதுக்கு மட்டும் என்னாச்சு? இங்க ஒருத்தி இருக்காளே, எல்லாத்தையும் பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்டா. ஒன்றும் தெரியாதவ மாதிரி இருக்கு அவளுக்கு. ஆமாம்மா, அவளுக்கு இருக்கு. மச்சான் வந்துட்டாரு, நானும் அமைதியா போயிட்டேன். அவளுக்கு நீ குண்டு இல்லைன்னு பண்றனா இல்லையான்னு பாரு. என்ன பேசாம இருனே. மதனி மேல என்ன தப்பு இருக்கு? மதனி இம்புட்டு தூரம் பேசுறது உனக்காக தான். அது உனக்கு புரியுதா இல்லையா? அட மல்லிகா, எனக்காகவே பேசியிருக்கட்டும். அதுக்கு நீ இப்படியா? நானே போட ரெடியா இருக்கேன். இவளுக்கு என்ன? அண்ணே, நீ என்ன எம்புட்டு தானே செய்வ? செஞ்சுக்கிட்டே இருந்தா உனக்குன்னு புள்ள குட்டி இல்லையா என்ன? உன் முன்னாடியும் உன் பிள்ளைகளையும் யார் பாக்குறது? நாங்களாவது பார்ப்போம். அதுக்காக தானே மதனி இப்படி பேசுறாங்க. அதை புரிஞ்சுக்கண்ணே. அவங்க பேசுற ஒன்னு உன் மேல இருக்க அக்கறையில தான். அடியே, நீ வேற என்னடி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ள தான் புரியாம பேசுறாருன்னா நீ அவளுக்குள்ள சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? பொம்பளைங்க வாயை மூடி மூடி இருந்த வரைக்கும் போதுமா? பேசட்டும். எதுக்கு பேசுறவங்க எடுத்தானே நம்ம ஒடுக்கணும். எல்லாம் சரியா தான் இருக்கு. என்ன மதனி பேசின எல்லாமே சரிதான். ஆனா அப்படி வார்த்தையை வித்தியாசமா விட்டது கொஞ்சம் யாரு என்னன்னு வச்சு பார்க்காம பேசுறதா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பேசுற விதம் தான் தப்பே தவிர பேசுனது எதுவுமே தப்பு இல்லம்மா. ஆமா போ, நீ கொடுக்குற இடத்துல தான் ஏறி உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கா. என்ன சொன்னா புரிஞ்சுக்கண்ணே. நீ 5 பவுன் சிரமப்பட்டு போடணுமேங்கிறதுக்காக தான் மதனி இப்படி பேசிட்டு இருக்காங்க. போ, உள்ள போய் மதனியை சமாதானப்படுத்து. இல்ல மல்லிகா, அது நான் தான் சொல்றேன் இல்லனே. உண்மையிலே என் மேல உனக்கு மரியாதை இருந்துச்சுன்னா, நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா அண்ணியை சமாதானப்படுத்தி அவங்க கூட வாழு. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்னாலும் நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா என் மனசுதான் கஷ்டப்படும் சொல்லிட்டேன். மல்லிகா, உன் மனசு யாருக்கு வரும் சொல்லு? உனக்கு கெட்டது நினைக்கிறவங்க கூட நீ நல்லதாண்டி நினைக்கிற. அதான் உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல புருஷன் அமைஞ்சு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எழுச்ச வயமாயி தெரியுதோ? இவருக்காக தான் நம்ம இம்புட்டு தூரம் பேசுறோம். இந்த ஆளே நமக்கு சப்போர்ட் பண்ணாம அவன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரியுறாரு. இருக்கட்டும், யாருமே இப்ப தெரியாது. என்னாச்சு மதனி, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? உங்க அண்ணன் கூட இனிமே என்னால வாழ முடியாது. மதனி, என்ன சொல்றீங்க மதனி? மதனி, என்ன இதுக்கு மேல என்ன ஆகணும்ல? குடும்பமா சேர்ந்து என்னதான் கொட்டுறீங்க? உங்க நல்லதுக்கு என்ன பண்ணாலும் உங்க அண்ணனுக்கு புரியாது. உனக்கும் உங்க அக்காளுக்கும் செஞ்சு செஞ்சே காலை ஃபுல்லா ஓட்டாண்டி ஆயிடுவாரு. அப்புறம் நான் எதுக்கு, என் பிள்ளைங்க எதுக்கு? இவருக்குலாம் நான் இல்லைனா தான் என் அருமை பெருமை தெரியும். மதனி நில்லுங்க மதனி. இங்க என் பையன் இங்க இருக்கா? மதனி நில்லுங்க மதனி. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? இப்ப நான் அவசரப்படுற மாதிரி தெரியுதோ? எனக்கு மரியாதை இல்லாத வீட்டுல நான் எதுக்கு இருக்கணும்? உங்க அண்ணனுக்காக பேசி 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 நான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டது போகும். கட்டின பொண்டாட்டிய யாரும் முன்னாடி விட்டு கொடுக்க கூடாதுங்கிறது கூட தெரியல. என்ன அதட்டி அமைக்கிறாரு. இவர் கூட வாழ்றதுக்கு நான் வாழாமே இருக்கலாம். இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியும். மதனி சொன்னா கேளுங்க மதனி. ஐயோ, ஏன் இப்படி மதனி கோவத்துல போறாங்க? அண்ணனுக்கு இது தெரியுமான்னு வேற தெரியல. மதனி நில்லுங்க. எனக்காக நீ அண்ணைய சமாதானப்படுத்தி தான் ஆகணும். போ, அண்ணைய சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு வா. அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. மதனி, என்ன மதனி இது? கையில பெட்டியோட வந்து நிக்கிறீங்க. மல்லிகா, இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தனா எனக்கு எந்த மரியாதையும் இல்ல. உங்க அண்ணனே என்ன மரியாதை இல்லாம தான் நடத்துறாரு. அவங்களுக்கு கட்டின பொண்டாட்டியோட தங்கச்சி வீடும் தான் முக்கியமா போச்சு. நான் என் வீட்டுக்கு போறேன். என்ன அனிதா, அதெல்லாம் வந்த இடத்துல இப்படி பெட்டியை தூக்கிட்டு போனா நல்லாவா இருக்கு?
கல்யாண வேலையா வந்திருக்கோம். ஞாபகம் வச்சுக்க. நாளை பின்ன கதிரவன் தம்பி வீட்டில இருந்து நகை எடுக்க வராங்க. அதெல்லாம் விட்டுட்டு போறேன்னு குதிக்கிறவ. ஆமா ஆமா, நகை எடுக்கணும்னு கூட்டிட்டு வந்து நீங்க என்னென்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியாதா? மகனுக்கு திட்ட யாருக்கும் தெரியாம நைஸா சொல்லி மூத்த மகளுக்கு 5 பவுன் வாங்கி தர பாத்தீங்க தானே? இப்படியே போனா நானும் என் புருஷனும் ஒன்றும் இல்லாம நடுத்தருல தான் வந்து நிக்கணும். அவருக்கு வேணா இதெல்லாம் புரியாம இருக்கலாம், எனக்கு எல்லாம் புரியும். இதா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. சம்மந்தி அம்மா என்ன சொன்னாங்களோ அதை தானே சொன்னாங்க. சொன்னா உங்க அம்மா கேட்டுட்டு வருவாங்களா? என்கிட்டயும் எங்க அம்மா கிட்டயும் எப்படி பேசுறாங்க? எல்லாத்துக்கும் எதிர்த்து பதில் சொல்றாங்களா இல்லையா? சம்மந்தி அம்மா சொன்னா திருப்பி அவங்கள்ட்ட முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன? அதை அப்படியே கேட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லி உங்களை மொட்டை அடிக்கலன்னு பார்த்தா அதெல்லாம் நல்லாவா இருக்கு? இதுக்கப்புறமும் என்னால இந்த வீட்டில் இருக்க முடியாது. நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. நல்ல பண்ற மரியாதை. ச்சே, உன்னை நம்பி உன் வீட்டுக்கு வந்ததுக்கு இப்படி விளக்க மாத்த கொண்டு அடிக்காத குறையா தரத்திரியில. இது இந்த மதனி என்னைக்கும் மறக்க மாட்டா. மதனி தப்புதான். அதுக்காக இப்படி பொட்டி படிக்க தூக்கிட்டு போனீங்கன்னா நல்லாவா இருக்கு? அக்கம் பக்கம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? வந்தவளை மல்லிகை துரத்தி விட்டுட்டா அன்னிக்காரிய மரியாதையை நடத்தல போல அப்படின்னு ஆளுக்கு ஒன்னொன்னா பேச ஆரம்பிச்சிருவாங்க. மதனி, என்ன நடந்துச்சு நமக்கு தான் தெரியும். ஆனா ஊருக்குள்ள கண்ணு காத்து மூக்கு வச்சு 4 பேரும் 4 பக்கமா பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா சொல்லுங்க? இருங்க மதனி, இருங்க. போட்டு விடு மல்லிகா. என்னமா உன பெட்டியை தூக்கிட்டு கிளம்புறா? போட்டும். எங்க போறா? போட்டும். அதான் சொல்லிட்டாங்கல்ல, நகரு. ஏம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கிய மாட்டியா? தேவையில்லாம பேசிக்கிட்டு மருமகள மக மாதிரி பாரு. அதை விட்டுட்டு சும்மா கிளம்புறேங்கிறவங்கள போங்கிற. இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? செத்த நேரம் பேசாம இரு. மதனிட்டு நான் பேசிக்கிறேன். உங்ககிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. முதல்ல நகரு, இடத்த காலி பண்ணு. இங்க இருந்து போனாதான் எனக்கு நிம்மதி. மதனி, வந்து நீங்க இப்படி வருத்தப்பட்டு போக கூடாது. என்ன மன்னிச்சுக்கோங்க. என் மாமியார் கேட்டதுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மதனி, இல்லையா என்ன இதெல்லாம்? இவகிட்ட போய் நீயே மன்னிப்பு கேட்கற? இவளால இம்புட்டு பிரச்சனை. அண்ணே, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருந்தே. மதனி, நீங்க சொன்னதுல எதுவுமே தப்பு இல்லை மதனி. யாரா இருந்தாலும் புருஷன்கிட்ட இப்படி கேட்டா கோவம் வரதான் செய்யும். உங்க நிலைமை எனக்கு புரியுது. 1000 இருந்தாலும் என் அத்தை அப்படி கேட்டது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு உள்ள போங்க மதனி. ஆமா, உள்ள போறாங்க. உள்ள இந்த வீட்டுக்குலாம் இனிமே வருவனா? சே, வந்த வரைக்கும் போதும், பட்ட வரைக்கும் போதும். நீ இப்படியே உங்க அண்ணனுக்கு கறியும் சோறும் சமைச்சு போட்டு இன்னும் 5 பவுன் இல்லை 50 பவுன் கூட வாங்கிக்கோ. நான் அதுல தலையிட மாட்டேன். என்ன விடுமா சாமி. மதனி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மதனி. அவர் மூஞ்சுக்கு நேரம் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. இனிமே ஒத்த பவுன் கூட கேட்க கூடாது. என் பொண்டாட்டிக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். யாரும் வாயை திறந்து 1 ரூபா கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நகை நட்டு எதுவும் வேணான்னு எங்க அத்தையும் சொல்லிட்டாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது மதனி. கேட்டது தப்புதான். அதுக்கு எங்களை மன்னிச்சுக்கோங்க. அட மல்லிகா, கையை முதல்ல கீழே இறக்கடி. இவகிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நெசமாவா சொல்றேன்? ஆமா மதனி, உங்க கோவம் நியாயமானதுதான். அப்படி கேட்டிருக்க கூடாது. கேட்டது எங்க தப்புதான். இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போங்க மதனி. வந்தவங்க இப்படி வாசல்ல இருந்து நின்று பெட்டி பிடிக்கணும்னா அக்கம் பக்கம்லாம் பேசுவாங்க மதனி. இது கிராமம், டவுனு கிடையாது. ஒன்று நடந்தாலும் 9 வீட்டுக்கு தெரியும். எல்லாரும் அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னா காதையும் கண்ணையும் பார்த்து வச்சு காத்துக்கிட்டு இருப்பாளுங்க. இது நீங்களே வாய்ப்பு கொடுத்துறாதீங்க மதனி. இந்த ஒரு வாட்டி இந்த தப்பை மன்னிச்சிருங்க. இனிமே இப்படி ஒரு விஷயம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். வந்தவங்க சந்தோஷமா கல்யாண வேலையை பாருங்க மதனி. ஏண்டி, அதான் இப்படி தூரம் தங்கச்சி சொல்லுதுல்ல, கொஞ்சம் தான் இறங்கி வந்தா என்ன? இங்க பாரு மல்லிகா, நான் கோபப்படுறேன்னு நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. நான் பேசலன்னா உங்க அண்ணன் எல்லாத்துக்கும் தலையாட்டுவாரு. அப்புறம் பாதிக்கப்பட போறது யாரு? உன் குடும்பம் தானே. அதுக்காக தான் கொஞ்சம் பேசிட்டேன். நீ ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்காத. மற்றபடி எனக்கு உன் மேலே பெருசாக ஒன்றும் கோவம் இல்லை. எப்படியெல்லாம் பேச்சை மாற்றி பேசுறா பாரு. எப்பா, அந்த அளமையில அம்மாவுக்கு தப்பாம இருக்கா. வீட்டுக்கு ஒன்று இப்படி தான் இருக்கும் போல. சரி மதனி, நீங்க உள்ள போங்க. வாசல்ல நின்று எதுவும் பேச வேணாம். சரி மல்லிகா, இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உள்ளே போறேன். கொஞ்சம் தள்ளிக்கங்க. ஏங்க நீங்களும் கொஞ்சம் தள்ளிக்கங்க. என்ன ஜென்மமா வரலாம். உங்களோட காரியத்தையும் வந்துட்டு எப்படி ஒண்ணுமே நடக்காதமே போறா போரு. எம்மா போதும், கொஞ்சம் பேசாம இரு. மறுபடியும் பேசி வேற எதுவும் பிரச்சனை இழுத்து விட்டுறாத. அமைதியா இரு. மதனி காதுல விழுந்துச்சுன்னா மறுபடியும் பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. என்னால சமாதானப்படுத்த முடியாது. போய் வேலையை பாருங்க. சமைச்சு வச்சுட்டேன், எல்லாம் உள்ள வந்து சேர்ந்து சாப்பிடுங்க. ஆமா, அவளை அப்படியே விட்டு தான் இப்படி ஏறி உட்காந்துட்டு இருக்கா. போடா போ. எப்பா, ஒரு வழியே பிரச்சனை முடிஞ்சிச்சு.